தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி புதுச்சேரியில் புதிய தலைமுறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை இலக்காக வைத்து புதிய தலைமுறை போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக 40 தொகுதிகளிலும் வலம் வரும் புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து புதுச்சேரியை வந்தடைந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி காந்தி சிலை அருகே வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பேசிய புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் வரும் தேர்தலை பசுமை தேர்தலாக நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்காக நம்ம புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய புதுவை தேர்தல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுவை நடந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் வந்து அதிகபட்சமாக ஒரு 85% தான் இது வரைக்கும் ஆகியிருக்கு. வருகின்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு அப்படிங்கிறத ஒரே இலக்கை நம்ம தேர்தல் துறையும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற அனைத்து வாக்காளர்களும் நீங்கள் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு வந்து உங்களுடைய வாக்கினை வந்து செலுத்துறது ஒரு மிக மிக அவசியம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தெரிவித்து அனைவரையும் இந்த வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். விழிப்புணர்வு பேரணி தொடக்க நிகழ்வில் துணை தலைமை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ், நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோரும் பங்கேற்றனர். இப்பேரணி தொடங்கும் முன்பு நிகழ்வில் பங்கேற்ற அனைவரும் வாக்காளர்களுக்கான உறுதிமொழியை ஏற்றனர். நாம் அனைவரும் 100% வாக்கு செலுத்த வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ நாம் நேர்மையாக வாக்கு செலுத்த வேண்டியதும் அவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது. அதற்கான உறுதிமொழியை தற்போது நாம் ஏற்போம். வாக்காளர்களின் உறுதிமொழி. ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கையை கொண்டுள்ள இந்திய குடிமக்களாகிய நாம் நம் நாட்டின் ஜனநாயக மரபினையும் சுதந்திரமான நேர்மையான அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தை நிலைநிறுத்தவும் மதம், சாதி, இனம், சமுதாயம், மொழி மற்றும் எந்த தூண்டுதலுக்கும் அடிபணியாமலும் பயமில்லாமலும் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிப்போம் என்று உறுதி கொள்வோம். நன்றி. இதனைத் தொடர்ந்து மாணாக்கர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினரும் பேரணியில் பங்கேற்றனர்.